சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கஷ்டம் 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 வருடத்தை வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பதிலே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி என்பது. ஏன்னு சொன்னாக்கா, இப்போ கும்பராசிக்கு எல்லாருமே இது பயமுறுத்தி இருப்பாங்க. ஜென்ம சனி நடக்குது, அதோட மட்டுமல்ல இந்த ஏழு சனி நடக்குது. ஏழு சனியில் ஜென்ம சனி இருக்கு, ரொம்ப ட்ரபுள் இருந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள்னா அதே சொல்லியிருப்பார். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியல. நான் வந்து ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே, கும்பராசி என்பது எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. ஒரு நாள், அதாவது 2 விதமாக அமையும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு பொழுது தாப்பாங்க. என்னைக்கெல்லாம் குடும்பம், கணவன், பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வெளியில் பிரச்சனைகள் இருக்கு. என்றைக்கெல்லாம் வேலையில் வந்து பிரச்சனை இருக்கோ, வெளியில் வந்து வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வீட்டில் சந்தோஷம் இருக்கு. இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவம் அங்கே வேலை செய்யும், மற்றொரு பாவம் வேலை செய்யாது. இதைத்தான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பு. அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக, விலகினா ஒரே வாசல் இல்லாத விலகினாது இல்லை. நான் ஒவ்வொருத்தருமே எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு தடவை தெரியும். சிலர் தெரியும், சிலர் தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளாக ஒரே மாதத்தில் எல்லா கஷ்டமும் போயிடாது. பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம், அல்லது நிம்மதி பெறக்கூடிய மாதம். ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு இடம் நிற்காமல் இருக்குது,
அந்த இடம் வித்தாயா ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்க, அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில், ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு எதிர்காலம் அவங்க உருவாகும். அப்போ சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் அங்கே கிரியேட் ஆகிடும், எதிர்காலம் உருவாகும். அதே போல் கும்ப ராசி என்பதிலே சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம். கவலை வேண்டாம் கும்பராசி என்பதிலே, இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள சொல், ஒரு மங்களகரமான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3-12 கூடியவன், உங்களுக்கு கும்பராசிக்கு 3-10 கூடியவன், 3-10 கூடிய முழு அசுவராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாங்க, 12 வரையிலே அதுவும் எப்படி மறைகிறாங்கன்னா உச்சம் பெற்று மறையுது. அப்போ இந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம், அதுக்கான வழி, அதில் ஏற்படக்கூடிய தடை, இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கும்பராசி தடைகள் விலகுங்க, ஒன்றா பாயிண்டாக சொல்லுவாங்க, தடைகள் விலகும். ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டு வச்சுக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. எப்படி தடை விலகுதோ அதே போல் ரொம்ப நாளாக நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும். விற்காத இடம் விற்கும்னு சொல்லிட்டேன். அதே போல் சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக சேல்ஸ் அவங்களெல்லாம் பையர் கிடைப்பாங்க. இப்போ அவங்க தெரிஞ்ச விட நிறைய இந்த மிஷினரிஸ், அதில் அந்த நிறைய மிஷினரிஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருவாங்க, ஆனால் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. அதுவான நிறைய கம்பெனிக்கு நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ செய்யலாம், ஸ்டாக்லாம் செய்யலாம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பதே வீண் விரயங்கள் குறையும். மெயினாக 2 சப்ஜெக்ட். ஒன்று, உங்கள் தொழில் அல்லது உங்கள் குடும்பம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை விலகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலும். 3, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். 4வது பாயிண்ட்டு, உங்களுடைய வீண் விரயங்கள், உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த 3-12 கூடிய செவ்வாய் முழு அசுபர், அவர் தான் 12 போயிட்டு மறைக்கிறார். அதோடு ஒருத்தவங்கள 6 சூரியனோட 7 சூரியனோடும், அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5-9 உடைய சுக்கிரனோடும் இருக்கிறார். அப்போ எதில் கும்பராசி என்பதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகணும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி அவர்களை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனையில் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுடைய கடன் சுமையெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஆடை வழிபாடுகள், இதெல்லாம் ரெமெடி உங்களுக்கு ஈஸியாக இந்த வாசல் கிடைக்கும். அப்போ அதை எடுத்து செய்வீங்க. அதன் மூலமா அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி. அப்போ சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி? கும்பராசி அவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், அல்லது தனிநபர் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க, சுக்கிரன். 5-10 கூடிய சுக்கிரன் நல்ல முறையில் நல்ல பொசிஷனில் இந்த வாட்டி லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார்.
அப்போ கும்பராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கு. பொருட்கள் வாங்குறது நல்ல முறையில், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும். குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும் கும்பராசி நபர். அப்போ பணவரவு தனவரவு இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி. அடுத்ததா உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த உத்தியோகம், அதாவது கவர்மெண்ட் ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ எனிவே, குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரிதான், விசேஷமாக குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வீண்பிரிய அவமானங்கள் இதெல்லாம் துடைக்கப்படும். மெயினே அதுதான். நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 மாதமாக ஒரு 6 மாதமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும், அதாவது ஒரு வீண்படி அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும், அதுனா வேறு சூழ்ச்சி செய்யப்பட்டு கூடிய ஒர்க் பண்ணுறவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால் கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம், அல்லது உங்களை யாராவது மிரட்டலாம், கூட உங்க மேலே ஒரு கேஸ் போட்டுருவாங்க சொல்லிட்டு ஒரு அதிகாரம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணலாம். அப்போ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும். அப்போ அந்த பிரச்சனை விளைவதற்கு என்ன வேணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆலயங்கள் என்ன மாதிரியான பூஜை செய்ய என்பது அறிந்து செய்வீர்கள். ஏனால் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களே அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களால் நீங்கள் ஒரு லீவ் எடுத்துட்டீங்க, அது திரும்பவும் ஒரு ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாகவும் அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பவர்கள் இந்த ரீஜாயின் பண்ணுறதுக்காக காத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு என்கொயரி போட்டு வேலை டிஸ்மிஸ் பண்ணி அது மாதிரி காத்திருக்கக்கூடிய ஏராளமான கும்பராசி ட்ரெயின்ஸில் போயிட்டா இருக்காங்க. வெளியே உலக வாராட்டி பூஜை செய்து திரும்பவும் ஜெயிச்சவங்க ஏராளமாக பேக்காட்டம் அந்த அளவுக்கு அந்த ரீசைட் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகத்தில் போட்டிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் உங்களுடைய உங்களுக்கு கண்டிப்பாக பதவி போட்டிகள் இருக்கும். கூட இருக்கிற போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்தில் ஆசிரியர் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே மகிழ்ச்சியாக இருக்காது, வெளியே மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா ஃபேமிலி அதை கொஞ்சம் ட்ரபிளாக கொடுக்கக்கூடியதாக. குறிப்பாக பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பங்கள், நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரிதான். உங்கள்கிட்ட நீங்களே அரசு அதிகாரியாக இருக்கலாம், நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், நீங்களே அவங்களும் எல்லாமே எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு நிச்சயமாக இருக்கும். அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வெளிநாட்டு உத்தியோகம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி அப்படின்னே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இழந்தி கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு டைமையும் அந்த கால நேரத்திலே கவனித்து எடுத்து சொல்லணும். இத்தனை நிமிஷம் இது இத்தனை நாள் நல்லா இருந்தது சாமி, இத்தனை நிமிஷம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை கணிச்சு சொன்னோம். அப்போ தான் அந்த குறிப்பு நடி இருக்குது. அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவர்களே வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடிய வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துணை புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கே போகலை, அப்போ அவரெல்லாம் புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் போகுது. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசியர்களே இந்த வாரம் ஓய்வு கிடைக்குது. ஏன்னா சனி குரு தொடர்பு இருக்கிறதுனால அதெல்லாம் ராஜயோகம் கிடைக்கும். அதனால் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்.
உடல்நிலை ஆரோக்கியத்தை அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி. ஹெல்த்ல ரொம்ப ஒரு கவனம் செலுத்துங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக ஏதாவது செக்கப் இருக்கிறோம், ஏதாவது செக்கப் எடுக்கணுமே கண்டிப்பாக செக்கப் எடுக்க ரெகுலர் டேப்லெட் கிடைங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வீட்டில் குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை வீண் விரயங்கள் சுபந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறணும். அதனால ஒரு 60ஆம் தேதி 70ஆம் தேதி 80ஆம் தேதி அந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, திருமணம் இருக்குது, குழந்தை பாக்கியங்கள் இருக்குது. இது போக நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், எது உங்களுக்கு தடையாக இருக்கு, எந்த தடை உங்களுக்கு விளப்படும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான விடைகளை தேடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பகுதியில் சந்திக்கிறேன். ஜெய் வாகி, ஜெய் ஜெய் வாகி.